மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னா, நீங்க ஒரு இன்வெஸ்டர்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பங்கு சந்தை மற்றும் பங்குகள் குறித்த எந்த விதமான விவரங்களும் தெரியாத நிலையில முதலீடு செய்வதற்காக இந்த விஷயங்கள்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ஆளோட உதவி தேவைப்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து விடுபட தான் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் திட்டத்தை தேர்வு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி மொத்தமா பங்குகளை வாங்கவும் விற்கவும் முற்படுவாங்க. இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு செய்வர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்குங்க. 2023 டிசம்பர் 31 நிலவரப்படி இந்தியாவில் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் 50.78 லட்சம் கோடி தொகையை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2013 டிசம்பர் 31 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 8.26 லட்சம் கோடி தான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 10 வருஷத்துல கிட்டத்தட்ட 6 மடங்கு அதிகமாயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில எளிமையான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் பில்லியனர். வருமானத்திற்கேற்ற முதலீடுகள். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள்ட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அவங்க கடன் பத்திரங்களை முதலீடு பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலமா நீங்க தற்போதைய நிலவரப்படி வருஷத்துக்கு 7 to 8% வரைக்கும் வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். இதுவே நிறுவன பங்குகள்ல முதலீடு செஞ்சீங்கன்னா வருஷத்துக்கு 12 to 15% வரைக்கும் வருமானத்தை எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறுவன பங்குகள்ல முதலீடு செய்யறது தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபண்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படும். இதுவே கடன் பத்திரங்கள் மற்றும் நிறுவன பங்குகள்ல, அதாவது டெட் ஃபண்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட் ரெண்டுத்துல சேர்த்து முதலீடு செய்யறது தான் ஹைபிரிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா வருஷத்துக்கு 9 to 10% வரைக்கும் வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். அப்புறமா கடன் பத்திரங்கள், பங்குகள், தங்கம் இந்த மூணுலையும் கலந்து முதலீடு செய்யறத மல்டி அசெட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது மூலமா வருஷத்துக்கு 10 to 11% வரைக்கும் வருமானத்தை எதிர்பார்க்கலாம். ஆக உங்களுக்கு எவ்வளவு வருமானம் தேவையோ, உங்களோட நிதி இலக்குகள், ரிஸ்க் எடுக்கும் திறன் இதெல்லாம் பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரியான திட்டங்கள்ல நீங்க முதலீடு பண்ணலாம். அடுத்ததா 100 ரூபாய் கூட முதலீடு செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்க வசதி என்னன்னா, நீங்க மாதந்தோறும் SIP முறையில 1000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுவே ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ல 100 ரூபாய், 500 ரூபாய் இதுல இருந்து கூட முதலீடு பண்ணலாம். இதனால அனைத்து தரப்பு மக்களும் முதலீடு செய்யும் வகையில தான் இந்த திட்டங்கள்லாம் செயல்படுகின்றன. இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு பண்ணீங்கன்னா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான 5 விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் கால அவகாசம். பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்க உங்க முதலீட்டை சீக்கிரமாவே தொடங்கணும். உங்க முதலீடு வளர்வதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும். பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீண்ட காலத்துக்கு உங்களோட முதலீட்டுல கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா பங்கு சந்தையில குறுகிய காலங்கள்ல ஏற்ற இறக்கம் அதிகமா இருக்கும். அதனால இந்த இழப்புகளை பற்றிலாம் கவலைப்படாம உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை லாங் டேர்ம்க்கு கண்டினியூ பண்ணி கொண்டு போகணும். செகண்ட், உணர்ச்சி வசப்படக்கூடாது. பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போது நீங்க உணர்ச்சி வசப்படக்கூடாது. பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க SIP முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஏன்னா பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் நேரத்துல தான் NAV மதிப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். இதனால நீங்க கூடுதல் யூனிட்டுகளை வாங்க முடியும். எனவே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி டைம்ல உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். தேர்டு, முதலீட்டுக்கு நேரம் பார்க்காதீங்க. பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல முதலீடு பண்ண சரியான நேரத்தை தேர்வு செய்ய முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னா மார்க்கெட்ல முதலீடு பண்ண 100% சரியான நேரத்தை யாராலையும் தேர்ந்தெடுக்க முடியாது. இதுக்கு நீங்க SIP மற்றும் STP முதலீட்டு அணுகுமுறையை பின்பற்றினாலே போதும். SIP அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் SIP. STP அப்படின்னா சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல ஒரு திட்டத்துல இருந்து இன்னொரு திட்டத்துக்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை மாற்றுறதுக்கு பேர் தான் STP. எக்ஸாம்பிளுக்கு நீங்க டெட் ஃபண்ட்ல ஒரு அமௌண்ட்டை லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து வாரம் அல்லது மாதம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை உங்களோட ஈக்விட்டி ஃபண்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கலாம். இதுதான் STP அப்படின்னு சொல்றாங்க. ஃபோர்த்து, பிரித்து முதலீடு செய்யணும். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், மல்டி அசெட் ஃபண்ட் இந்த மாதிரியான பல வகையான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல பிரித்து முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும். இது மூலமா நீங்க பணவீக்கத்தை விட அதிகமான வருமானத்தை பெற முடியும். ஃபிஃப்த், தொடர் கண்காணிப்பு அவசியம். நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஆனா 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா பார்க்கணும். அப்படி செஞ்சீங்கன்னா தான் சரியாக செயல்படாத திட்டங்கள்ல இருந்து வெளியேறி சிறப்பாக செயல்படும் திட்டங்கள்ல உங்க முதலீட்டை அதிகரித்து அதிகமான லாபம் பார்க்க முடியும். நீங்க உங்களோட நிதி இலக்குகள், முதலீட்டு காலம், ரிஸ்க் எடுக்கும் திறன், ஒட்டுமொத்த நிதி நிலைமை இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சரியான முதலீட்டு திட்டத்தை தேர்வு செய்யுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல அதிக லாபம் பார்க்கணும்னா இந்த 5 விஷயங்களையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது என்றாலும் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை
டைவர்சிஃபை பண்றது மூலமா இதுல இருக்க ரிஸ்கை குறைக்க முடியும். இந்த திட்டங்கள் எல்லாம் நாட்டின் வளர்ச்சியை பொறுத்து இருப்பதால நாடு வளரும் போது நாமும் கூட சேர்ந்து வளருவோம். நான் கூறிய இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி இன்வெஸ்டிங்.